விஜய் விசஸ் பொன்ராஜ். உங்களுடைய பார்வையில ஒரு டாக்டரா இந்த பிரச்சனை எப்படி நீங்க அணுகுறீங்க? உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை விஜய் வர்சஸ் பொன்ராஜ், விமன் வர்சஸ் பொன்ராஜ்னு சொல்லலாம், டிவிகே வர்சஸ் பொன்ராஜ்னு சொல்லலாம். இந்த கட்சியில நீங்க ஒரு பெண்ணை சொன்னா என்ன, பெண் இனத்தை சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒரு பெண் என்னன்னு சொல்லல, எங்களுக்கு அவரு எங்க தலைவர், எங்க குழந்தை, எனக்கு அண்ணன், எனக்கு பிரதர், எனக்கு எல்லாம் அவர்தான் அப்படின்ட்டு கொண்டாடுகிற பெண்கள். ஏன் அவங்க கணவர் கவலைப்படலையே? அவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் கவலைப்படலையே? சிரிச்சுக்கிட்டாங்களே, ஆஹா என்ன அழகான ஃபன் டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. கண்மூடித்தனமான அன்பு, கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ், அவர் மேல என்னதோ ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் he has. he is ordinary person, he is ordinary man. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாமே. நபிகள் நாயகத்தை கொடுக்கலாமே, ஜீசஸ் கிரைஸ்ட கொடுக்கலாமே, இந்த உலகில் வாழ்ந்த திருவள்ளுவரை கொடுக்கலாமே, என் குஷ்புக்கு கூட கோயில் வச்சிருக்காங்களே. சோ அன்பின் வெளிப்பாடு, அப்சல்யூட் அன்பு. நீங்க ரெக்கார்ட்ல அருவருப்பா பேசியிருக்கீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது வெளியே நீங்க மேக்கப் போட்டு நீங்க நான் அந்த படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், அப்படின்ட்டு நீங்க வரலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அசிங்கத்தை காட்டுகிறீர்கள், அருவருப்பை காட்டுகிறீர்கள், தீய அந்த பவரை காட்டுறீங்க. இதெல்லாம் சொல்லி பெண்களை அடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அடக்க முடியாது. பொலிட்டிக்கலா நீ ஆக்டிவா இரு, நீ பொலிட்டிக்கலா டிசிஷன் மேக்கிங்க்கு வா அப்படின்ட்டு எங்க பின்னால நிக்கிற என் கணவரை, என் மகனை, எங்களை சுத்தி நிக்கிற அந்த தாவைக்கால உள்ள அந்த ஆண்களை எங்களுக்கு கடவுளா போற்ற தோணுது. அன்பால ஏன் தாவேக்கா தொண்டர்களை விஜயனால கட்டி போட முடியல? ஏன் கட்டி போட்டிருக்காரு? இல்லன்னா அந்த நாடு தாங்கி இருக்குமா? பெரிய பெரிய கலவரங்கள் வந்திருக்கும். பெண்களே தெருல இறங்கி அடி கொண்டிருப்பாங்க. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எங்கேயாவது அவரை ஒழிச்சு வச்சிருக்கணும். ஐ திங்க் ஹி இஸ் அப்படிதான் எங்கேயோ ஹைடிங்ல தான் இருக்கிறாரு. நாளைக்கு பொன்ராஜ் பொண்ணு பொலிட்டீஷியன் வருவாளா? பொன்ராஜ் பொன் அப்படிங்கிறது நான் அந்த பெண்ணை சொல்லல. ஐ ரெஸ்பெக்ட் ஹர், ஷி இஸ் மை சைல்ட் ஆல்சோ. பட் அவர் சிம்பிள் ஆக்கிட்டார். அவர் இப்படி அருவருப்பா வாயை திறந்து ஒரு சிம்பல், எஸ் பிகம் a symbol, dirty symbol, unfortunately. ஓகே, அவருடைய படிப்பு, அவருடைய இது எல்லாம் போயிடுச்சு. எங்க கட்சியில உள்ள ஆண்கள் எங்களை பாதுகாப்பாங்க. ஓகே, நாங்க வீக்கர் செக்ஸ் தான். எங்களை நீங்க அடிக்கலாம், 60 வயசு மூதாட்டிய நீங்க கொல்லலாம், கற்பழிக்கலாம், 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு அறிவில்லை. பொன்ராஜ் பத்த வைச்ச நெருப்பு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ அணைக்கப்பட வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசினாலும் கூட சக ஆண்கள் அந்த பெண்ணை பத்த வைக்கல. அவர் நெருப்பெல்லாம் பத்த வைக்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா இந்த டர்ட்டி வேர்ட்ஸ் பெரிய நெருப்பாயிருமா சி அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க கடந்து போய் விடுவோம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் உமன் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிஷியன் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள். வணக்கம்மா. டாக்டர்ல இருந்து உமன் ஆக்டிவிஸ்ட்ல இருந்து இப்ப பொலிட்டிக்கலே இன்றையா இருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. எடுத்த உடனே கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான் விஜய் விசஸ் பொன்ராஜ். உங்களுடைய பார்வையில ஒரு டாக்டரா இந்த பிரச்சனை எப்படி நீங்க அணுகுறீங்க? உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை விஜய் வர்சஸ் பொன்ராஜ், விமன் வர்சஸ் பொன்ராஜ்னு சொல்லலாம், டிவிகே வர்சஸ் பொன்ராஜ்னு சொல்லலாம். ஒரு பெண்களை துடிக்க வைத்த ஒரு பேச்சு வந்துச்சு. இந்த பொன்ராஜ் அப்படிங்கிறவர் பேசினாரு. அதுவும் பொலிட்டிக்கலா வர்ற பெண்களை, அதாவது எங்களுக்கு நாங்க ஆட்சியை அமைப்போம், நாங்க ஆயுதம் செய்வோம், கல்வி சாலைகள் மட்டும் செய்ய மாட்டோம், நாங்க ஆயுதம் செய்வோம், நாங்க ஆளுவோம்
நாங்க டிசிஷன் மேக்கிங், ரூல்ஸ் மேக்கிங், பாலிசி மேக்கிங், இந்த லெவலுக்கும் நாங்க பெண்கள் பொலிட்டிக்கலா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் பாடுபடுறாங்க. இத நம்ம ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம இந்தியா பெண்களை கடவுளாக அது கும்பிடுகிற ஒரு நாடு. பெண்களுக்கு ஈக்குவல் பவர். நம்ம காளிக்கு ஈடு உண்டா? எனக்கு தெரிஞ்சது மதர் மேரி. அன்பும் அருளும் கருணையும் நிறைந்த அந்த பெண் ஓகே உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனால் நமது கலாச்சாரம் ஒரு காளி பராசக்தி. அங்க நீங்க சவுத்துல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள் இருக்கும், அம்மன் கோயில்கள். கெட்ட சக்தி, தீய சக்திய மிதிச்சு கொன்னு வாயில ரத்தம் வழிந்து அவங்கள மாலையா போட்டுக்கிற சக்தியும் நம்ம கலாச்சாரம், நம்ம இந்தியன் கலாச்சாரம் சொல்லி கொடுக்கிறது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த கலாச்சாரத்திலையும் பெண்களை இழிவுபடுத்துவோம், பெண்களை அடக்கி ஆள்வோம். ஆணுக்கு கீழ்தான் பெண், நீ விபச்சாரி அப்படிலாம் வாய் கூசுது. அப்படிப்பட்ட விஷயங்களை எனக்கு ரிப்பீட் பண்ண. இப்படிப்பட்ட அநியாயம், அந்த பெரிய ஒரு தீய சக்தி அப்படிங்கிறதும் அப்படியே ஈக்குவலா சில வேளைகளில் இந்த தீய சக்தி டாமினேட் பண்ணிடுது. ஆனாலும் இந்த பெண் சக்தி, அது பெண் மகா சக்தி காளி, அந்த காளி தான் பார்வதி தேவியா மாறினாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சிவபெருமானை மணந்தது காளி, மகா காளி, பத்திர காளி. அவங்கதான் பார்வதி தேவியா மாறி, சிவபெருமான் கோவிச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டார் கைலாசத்துல. இவங்க பார்வதி தேவியா மாறி அவர் கீழே இறங்கி 2 குழந்தைகள் முருகர் அண்ட் விநாயகரை கொடுத்தாங்க. சோ இது நம்ம கலாச்சாரம், இதுலதான் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம். அப்போ பெண்கள் மேல், அதுவும் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்க பெண்கள் மேல், ஆனந்தத்திலையும் பரவசத்திலையும் ஒரு தலைவரை பார்த்து ஜாலியா சந்தோஷமா மனசுல உள்ள கவலையெல்லாம் இல்லாமல் கத்தி புகழ்ந்து கொண்டாடுகிற பெண்களை ஆழமா குத்துற மாதிரி சில வார்த்தைகள் எங்களை துடிக்க வைக்குது. நானும் அதே தளபதி விஜயுடைய TVK கட்சி தான். இந்த கட்சியில நீங்க ஒரு பெண்ணை சொன்னா என்ன, பெண் இனத்தை சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒரு பெண் என்னன்னு சொல்லல, எங்களுக்கு அவரு எங்க தலைவர், எங்க குழந்தை, எனக்கு அண்ணன், எனக்கு பிரதர், எனக்கு எல்லாம் அவர்தான் அப்படின்ட்டு கொண்டாடுகிற பெண்கள். ஏன் அவங்க கணவர் கவலைப்படலையே? அவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் கவலைப்படலையே? சிரிச்சுக்கிட்டாங்களே, ஆஹா என்ன அழகான ஃபன் டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. சோ இத அதை ஒரு காரணமா காட்டி ஒரு பெண் தன் ஆனந்த கூத்தாடல் பைபிள்ல போட்டிருக்கு. ஒருத்தர் ஆனந்த கூத்தாடுறாரு. யாரு? கிங் டேவிட் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய வெற்றியோட வருவாங்க, சண்டை போட்டு வெற்றி அடைந்து வருவாங்க. எப்படி கூத்தாடினாரு? ட்ரெஸ்ஸ கலத்தி போட்டு கூத்தாடினாரு. அவர் வைஃப் முகம் சுளித்தாள். ஆனால் அதுக்காக அவ கடைசி வரைக்கும் கடவுளுடைய பார்வையில அவ வேண்டாதவளாயிட்டா. இது அந்த யூத மதத்துடைய கிறிஸ்டியன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். சோ ஒருத்தங்க ஆனந்த கூத்தாடுறாங்க, இமோஷனல் அவுட்பர்ஸ்ட். அவர் விஜய் ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்டை தொடுறார். மூளைய தொடாம இருக்கலாம், பட் ஹார்ட்டை தொடுறார். அதுதான் பெருசு. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி நெஞ்ச பிடிச்சாங்க, அவங்க நெஞ்ச தொட்டாங்க, அவங்களுடைய மனதை தொட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த மூளையை தொடுறது. ஓகே, ஒரு உமன் ஆக்டிவிஸ்டா விஜய் விசஸ் பொன்ராஜ் விஷயத்தை நீங்க பாக்குறீங்க மேம். ஒரு சைக்காலஜி டாக்டரா என் கணவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றதும், எனக்கு விஜய் பிடிக்கும்னு சொல்றதும் ஓகே. ஆனா என் கணவரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்கு சைக்காலஜிக்கலா அதை பார்க்கும் பொழுது டிஃபரெண்ட் தெரியுதுல்ல? ஆண்களுக்கு ரொம்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க பெண்கள் நாங்க அதை ஃபன்னா பார்ப்போம். தன்னுடைய சொந்த பேர குழந்தையை மடியில் தூக்கி வைத்து கொண்டு
கல்யாண போட்டோ பத்தி இது யாருன்ட்டு ஒரு குழந்தையை கேட்கிறாள். நீ தாத்தாவா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு ஃபன் பண்ற தாத்தாக்கள் எனக்கு தெரியும். மரியாதைக்கும் மதிப்பும் உள்ள அந்த தாத்தாக்களை எனக்கு தெரியும். சிலர் மாமாவை கெட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கிறதும் நம்ம கலாச்சாரத்தில் அதெல்லாம் ரொம்ப சகஜம். ஐயோ நான் மாமாவை கெட்ட மாட்டேன் போ அப்படின்னு சொல்றதும், ஆமா நான் மாமாவை கெட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றதும், சித்தப்பாவை கல்யாணம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்றது எனக்கு கணவரை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், நடிகரை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்றதுக்கு ஈக்குவாலிட்டி ஓகே. ஆனா ஒரு பெண்ணா எங்க அண்ணனுக்கு நான் தங்கச்சியாவும் இருப்பேன் மனைவியாவும் இருப்பேன் அப்படிங்கறத சைக்காலஜிக்கலா எப்படி பார்க்கணும்? ஒன் பை ஒன் போவோம். நம்ம இதுல இமோஷன் ஆக வேண்டாம். ஒரு பெண் கத்துறான், சரியா? ஒரு பெண் ஆனந்த கூச்சல் இடுகிறாள். ஆனந்த கூச்சல் இடும்போது அவ என்ன சொல்றா, நான் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு அவர் வேணும் அப்படிங்கிறா. ஆனால் அது அவ சிம்பலா தன்னுடைய உணர்ச்சி பிரவாகத்தில் அவள் ஆனந்த கூத்தாடுகிறாள். உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் அந்த வார்த்தைகள் சரியா அப்படின்னு கேட்க, வார்த்தைகள் கான்டெக்ஸ்ட் முக்கியம். எந்த வார்த்தைய நீங்க எங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இப்ப ஒரு தாத்தா சின்ன தன் குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு தாத்தாவை கெட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இது எந்த விதத்தில் குற்றமாகும்? எந்த விதத்தில் குற்றமாகும்? இது அன்பின் ஒரு டைமென்ஷனா பார்க்கணும். அவ்வளவுதான். தாத்தா குழந்தைய தான் பெத்த குழந்தைய அவர் கல்யாணம் பண்ணுவாரு, ஆனா ஃபன் பண்ணுவாரு. அழகா இருக்கியே, ராணி மாதிரி இருக்கியே, உன்கிட்ட நான் மயங்கி கிடக்கனே, என்கிட்ட ஹார்ட்டை கேப்சர் பண்ணிட்டியே. அப்ப இந்த தாத்தாவை சிறைக்கு அனுப்ப முடியுமா? உன்னால தானே நான் இருக்கேன், உனக்காகவே தானே நான் உயிர் வாழ்றேன், எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல, உங்க பாட்டி முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, நீ தான் அந்த குட்டி பெண் தான் முக்கியம்னு கொண்டாடுவார்கள். அது கொண்டாட்டத்தின் ஒரு அறிகுறி. அப்படின்னா இது ஒரு கண்மூடித்தனமான அன்பா? அப்படிதான் பார்க்கணுமா? கண்மூடித்தனமான அன்பு அந்த டைம்ல வரும். இட்ஸ் அன் விஜய் மீது தாவேகா பெண் ரசிகைகள் வச்சிருக்கிறது கண்மூடித்தனமான அன்பு. அதனுடைய உணர்ச்சியோட வெளிப்பாடுதான். உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அந்த பெண்கள் பேசிட்டாங்க. கண்மூடித்தனமான அன்பு, கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ். அவர் மேல என்னதோ ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் he has. he is ordinary person, he is ordinary man. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாமே. நபிகள் நாயகத்தை கொடுக்கலாமே, ஜீசஸ் கிரைஸ்ட கொடுக்கலாமே, இந்த உலகில் வாழ்ந்த திருவள்ளுவரை கொடுக்கலாமே, என் குஷ்புக்கு கூட கோயில் வச்சிருக்காங்களே. சோ அன்பின் வெளிப்பாடு, அப்சல்யூட் அன்பு, பக்தி பரவசம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த பக்தி பரவசல தன்னை மறந்துடுவாங்க. சுத்தி யார் இருக்கா மறந்துடுவாங்க. ஆனந்த கூச்சலிடுவாங்க, உருளுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல விஜய் மீது அந்த பெண்களுக்கு அப்படின்னு பக்தி, அது எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சைக்காலஜிக்கலாவே. அது பக்தி பரவசம்ங்கிறது இல்லாத ஒரு, என்னுடைய இதுல அப்படித்தான். கடவுள் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல நம்ம அந்த பக்தியை வளர்த்து தூண்டி நம்ம கண்ணுல பார்க்கல, ஆனாலும் அது அவங்களுக்கு நிஜமாகிறது. கடவுள் மேல அப்படி ஒரு பிளைண்ட் ஃபெய்த். நீங்களும் அதான் கேட்டீங்க, கண்மூடித்தனமான அன்பா. இது கடவுள் மேல நம்ம ஒரு பிளைண்ட் ஃபெய்த், அவ்வளவு ரிலிஜனும் அக்செப்ட் பண்ணுது. கடவுளை போற்றி நான் ஜெயிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிங் டேவிட் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலத்தி போட்டு ரோட்டுல வந்தார். சட்டப்படி குற்றம். இன்னைக்கு சட்டப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும். பண்ணாங்களா? பக்தி பரவசத்துல பண்றாங்க. இங்க அன்பு பரவசம். எங்களுக்கு ஒரு ஹோப், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களை ஈக்குவலா மதிக்க ஒரு ஆண், எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆண், ரெண்டு சைடும் ரெண்டு பெண்கள் இருக்காங்க. அதுதான் எங்க கட்சியுடைய சிம்பல். ஓகே, 3 ஆண்கள் இருக்காங்க, ஆனால் இவங்களை இங்க ஒருத்தர் பாதுகாப்பு, இங்க ஒருத்தர் வேலு நாச்சியாரும் அஞ்சலை அம்மாளும். வேலு நாச்சியார் அந்த அஞ்சலை அம்மாள், ஒருத்தங்க குயின், ஒருத்தங்க சாதாரணமா தண்டிக்கப்பட்ட, பிரசவம் முடிஞ்சு போய் ஜெயிலுக்கு போன ஒரு அம்மா. ஓகே, சோ இவங்க தான் எங்க சிம்பல்ஸ். சோ பக்தி பரவசில் ஆனந்த கூத்தாடுறதுல கணவர் கவலைப்பட்டாரா? அந்த பெண்ணோட அப்பா தண்டிச்சாரா? பிரதர்ஸ் தண்டிச்சாங்களா? எங்களை எங்க ஹஸ்பண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லா விதத்திலையும் எங்களை மேல கொண்டு வராங்களே. நான் MBBS ஓட தானே கல்யாணத்தை முடிச்சேன்,
என்னைய ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வச்சு என் கூட நின்று என்னுடைய பவரை 10 மடங்கு பெருக்கிறவங்க இப்படிப்பட்ட தலைவர்கள், கட்சி தலைவர்கள், ஆனந்த பரவசம் இவ்வளவு நாள் நம்மளை அடக்கி வச்சாங்க. இப்படி அறிவீனமாக பேசினாங்க. ஓகே, சோ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி எங்களை அடக்கி வச்சாங்களே. 5 வயசுல பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து பெண் குழந்தையை அவள் விதவையானால் அந்த 55 வருஷமோ 65 வருஷமோ அவளை அப்படி ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சி வச்சு அவள் தலையை மழித்து அந்த ட்ரெஸ் கூட அவ ட்ரெஸ் தான் போடணும், அவ யார் கண்ணுலையும் படக்கூடாது, அவ ஒரு அசிங்கம், அவ ஒரு அபசகுணம், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்த இதுல பெண்களை கொண்டாடுகிற எங்கள் கணவர்கள், எங்கள் தலைவர்கள், எங்கள் பிரதர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட்டா நிக்காங்க. இப்பதான் எங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்ல தெரியுது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் மனசுல அழுக்கு, மனசுல அடக்குமுறை, மனசுல நீ ஈக்குவல் இல்ல. ஐயா, நீ உங்க அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து தானே வர, நீ ஈக்குவல் தானே, பாதி அம்மா பாதி பெண் தன்மை, XY தானே நீ ஆணா இருந்தாலும். எப்படி நீ சொல்ல முடியும்? நீ உன்னை பழிக்கிறாய், உனது பிள்ளைகளை பழிக்கிறாய். நீ பெரிய ஆளா சுத்திக்கிட்டு இருந்த. யாருக்காக? நம்ம ஒரு தலைவர் திருமணமே செய்யாமல் நம்ம நாட்டுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த பெரிய அப்துல் கலாமோட நீ இவ்வளவு நாள் அசோசியேட் பண்ண. ஆனால் நீ பெண்களை பழித்த அந்த நபரை இனிமே இதுதான் இருக்கும். நீ இவ்வளவு நாள் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணது, நீ போட்ட இன்புட் எல்லாம் நல்ல வாய்ட் ஆயிடுச்சு. எளிமையான குணம் உன உள்ளத்து ஆழத்துல என்ன இருக்கு? தன்னால வெளியே வரும். இதெல்லாம் தன்னால வெளியே வரும். இப்போ நாங்க எங்க தலைவர்களை இன்னும் கொண்டாடுவோம். ஏதோ ஒரு உறவு சொல்றாங்க, அது அப்படி அல்ல. அது அப்படி நடைமுறைப்படுத்துறாங்களா? அவங்களுடைய இமோஷன்ஸ் உடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றாங்க. ஏன் இதுக்கு என்ன, நாங்க எப்படியும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது இந்த ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் தானே ஒழிய அது கல்ச்சரலி அன்அக்செப்டபிள் அப்படின்னாலும் அது உணர்ச்சி பிரவாகத்துல ஆனந்த கூத்தாடுறதுல பக்தி பரவசம் மாதிரி அவங்க தலைவர் மேல அவங்களுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. இது ஒரு இமோஷனல் ஈடுபாடை தான் காட்டுதே ஒழிய அந்த இமோஷனுடைய அலை அப்படி பேரலை அடிக்குது, அதை தான் காட்டுதே ஒழிய இது வேற எதுக்கும் இதுக்கு டீப்பர் மீனிங் கிடையாது. கண்மூடித்தனமான அன்புல உணர்ச்சி பெருக்கெடுத்து தன்னையே மறந்து ஒரு பெண் அப்படி பேசிட்டாங்க, அது தவறு அப்படிங்கிற மாதிரி தானே பொன்ராஜ் அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு. அவர் சுட்டி காட்டுறாரு, இன்னும் 2-3 தலைவர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதையே ஒரு ரீசனா எடுத்துட்டு எப்படி இந்த கட்சி பெண்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த அவமானம் எங்களுக்கு அல்ல, உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதுவும் ஒரு ஷாக்கு கொடுக்கும். உங்கள் பேர பிள்ளைகள், பெண் குழந்தைகள் நாளைக்கு இதை பார்ப்பாங்க. நீங்க ரெக்கார்ட்ல அருவருப்பா பேசியிருக்கீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது வெளியே நீங்க மேக்கப் போட்டு நீங்க நான் அந்த படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், அப்படின்ட்டு நீங்க வரலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அசிங்கத்தை காட்டுகிறீர்கள், அருவருப்பை காட்டுகிறீர்கள், தீய அந்த பவரை காட்டுறீங்க. இதெல்லாம் சொல்லி பெண்களை அடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அடக்க முடியாது. காத்தையும் அடக்க முடியாது, எந்த பவரையும் அடக்க முடியாது. ஆனாலும் எங்கள் பெண்கள் கண்ட்ரோல்டா இருக்காங்க. எங்க தலைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். எல்லாரும் நினைச்சோம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பண்ணலாமா, இவனை எப்படி தண்டிக்குது அப்படின்னு எல்லாரும் கொதித்து எழுந்தோம். ஆனாலும் எங்கள் சார்பாக எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, நேர போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குமே வீட்டை விட்டு வெளியில வராத விஜய் பொன்ராஜ் பேசணும்னு வெளியில வந்திருக்காரு அப்படின்னா பொன்ராஜை பார்த்து தாவேக்காவே பயப்படுதா, விஜய் பயந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அவரு ஒரு ஸ்டார், மறக்கவே முடியாது. ஓகே, இதை நம்ம மறக்க கூடாது, அதாவது மறுக்க கூடாது. விஜய் இஸ் அ ஸ்டார். ஸ்டார் பக்கத்துல எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. அந்த ஸ்டார் அப்பப்ப மறைந்து இருக்கணும். இந்த ஸ்டாரை பத்தி ஒரு கிரேஸ் வருது, ஒரு பப்ளிக் இமோஷனல் அவுட்பர்ஸ்ட் வருது. இந்த அளவுக்கு பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் them. It is an open, fearless expression of emotions, their admiration, their commitment. அத அவங்க செயலால சொல்லால காட்டுறாங்க. ஓகே, ஆனால்
எல்லாரும் டிசிப்ளின்டு லேடிஸ். இங்க பெரிய அன்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இத்தனை பேர் நீங்க தற்குறி அப்படி இப்படிலாம் சொல்றீங்க, பெரிய அன்ரெஸ்ட் வந்திருக்கலாம், எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்காங்க. எதற்கும் வெளியே வராத விஜய்ன்னு சொல்றீங்க. அவர் தேவைப்பட்டால் வருவார். அவர் ஸ்டார் பார்த்து தாவேக பயந்துருச்சா? விஜயே பயந்துட்டாரா? அது என்ன பயப்படுறோம்? அப்படிதான் கேக்குறாங்க. அப்படி கேக்குறாங்களா? பயப்படுறோமா? கண்ட்ரோல்டா இருக்கும், கண்ட்ரோல்டா இருக்கும். எங்க பவரை நாங்க அடக்கி வைக்கோம். அவர் தான் வீரன். வாயில தோன்றதெல்லாம் பேசி பிழைப்பு நடத்துகிறவர்கள். நாக்க வச்சுதானே அவர் பிழைக்காரு. பெண்களை என்னெல்லாமா வார்த்தை சொல்றாரு. அவங்களும் ஒரு ஒர்க்கர் தானே. எத்தனை இருக்கிறதுலே பழமையான ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் தான். ஓகே, ஸோ பெண் ஒரு தாய், அவ ஒரு சிவபெருமான் அப்படிங்கிற அந்த பெரிய சக்திக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறவள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கலாச்சாரத்துல அது நம்ம கடவுளா வணங்குகிற ஒரு ஃபோர்ஸ், ஒரு சிம்பல். எப்படி நீங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவ்வளவு இதா சொல்லுவீங்க? ஓகே, இன்னொரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்துல கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஜீசஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு வாலிபன். கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. என்ன சட்டம்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவள் துடித்து சாவதை அவளோடு சுகித்த அந்த ஆணும் பார்க்க வேண்டும். முட்டாள்தனமான மூடத்தனமான சட்டங்கள். இதுக்கு எதிர்த்து நின்னது யாரு? ஜீசஸ்ன்னு ஒரே ஆளு. அதான் இன்னைக்கும் அவர் கடவுளாக போற்றப்படுகிறார். உங்கள பாவம் செய்யாதவன் முதல் கல்லை தூக்கி வீசுங்க. எல்லாரும் குத்தப்பட்டார்கள், ஆனால் இங்கே மிலேச்சர்கள் இருக்கிறார்கள், குத்தப்படல. இன்னும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நான் போடுவேன், நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். 100 மடங்கு சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க எங்க பவரை ரெஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். விமனே அதுதான். விமன் மகா சக்தி அப்படின்னு போற்றப்படுறவங்க. ஓகே, இவங்க வெகுண்டு எழுந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்க மிரண்டோம்னா காது கொள்ளாது. ஒன்றாஜாவது ஏதாவது தாங்க மாட்டாங்க. ஆனாலும் வித் ஆல் ரெஸ்ட்ரெயின்ட் நாங்க எங்களுடைய ரெசிஸ்டன்ஸை காட்டுறோம். we resist, we detest such ஒரு foolish words. இந்த வேர்ட்ஸ் எங்களை சொல்லல, உங்களை சொல்லுது. உங்க மனசுடைய அழுக்கை காட்டுது. உங்களுடைய பரம்பரைக்கே நீங்க இப்படி பேச்சுகளினால் ஒரு ஷேமை உண்டாக்குறீங்க, அசிங்கத்தை உண்டாக்குறீங்க. சோ நம்ம கலாச்சாரம் என்னன்னு பாருங்க. நம்ம யார கடவுளா கும்பிட்டோம், நம்ம எப்படிப்பட்ட கோயில்களை வச்சிருக்கோம், சிலைகள் எப்படி வடிக்கப்பட்டது, இதெல்லாத்தையும் நீ அபச்சாரம் விபச்சாரம் சொல்லிட்டு நீ போவியா? நோ. ஆனா பொன்ராஜ் பேசினது சம்பந்தப்பட்ட 2 பெண்களை பத்தி தான். ஆனா தாவேகா நிர்வாகிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே பொன்ராஜ் கொச்சப்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? ஆனா கேள்வி, அவர் ஒரு பெண்ணை தானே சொன்னாரு, அப்படி பேசின 2 பெண்ணை தானே சொன்னாரு. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? இதே கட்சியில எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்கள விஜய் அடையாளப்படுத்தி விட்டார். அதற்காக நான் நன்றி. பாய்சனை அப்படியே இன்ஜெக்ட் பண்றாரா? அது ஒரு பெண்ணல்ல, 2 பெண்ணல்ல, சமுதாயத்தை, ஒரு இனத்தை அவர் கேவலப்படுத்துறாரு. அவங்க அம்மாவை கேவலப்படுத்துறாரு. இந்த இடத்துல விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்க விஜயை பத்தி பேசினா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுற மாதிரி அர்த்தம் அப்படின்னு ஏற்கனவே விஜயே சொல்லியிருக்காரு. அதேதான் மறுபடியும் குறிப்பிட்ட 2 பெண்களை பத்தி பொன்ராஜ் பேசினத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே பேசின மாதிரி மீன் பண்ண பாக்குறாங்க. அவர்தான் மீன் பண்றாரு, நாங்க மீன் பண்ண பாக்கலையே. எங்களுக்கு பார்த்தாலும் விபச்சாரிகள் அப்படின்ட்டு இவர் சொல்ற அந்த ஒர்க்கர்ஸ், இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கரா இருந்தாருன்னா எங்கள் பெண்கள் சமுதாயத்தில் அந்த எக்ஸஸா இருக்கிற அந்த ஆண் பவருக்கு அவங்க ஒரு வடிகால் விடுக்கிறாங்க. they should be respected. என்னுடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள், என்னுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்லலாம். உடன் பிறக்கல, ஆனால் உடன் பிறந்தவர்கள். சரி, இன்னொரு அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீ மனசால நீ கெட்டு போனாலே நீ விபச்சாரம் பண்ணிட்ட, சரியா? நீ அதனால தான் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை கல்லை தூக்கி வீசி அவள் துடித்து சாவதை ரசிக்க வேண்டும் என்ற ஆண்களே
இதயத்தில் குத்தப்பட்டு பாவம் இல்லாதவன் கல்லை தூக்கி வீசட்டும். அவரு பாவம் செய்யலையா? அவர் இதயத்துல கூட ஒருத்தரை நினைக்கலையா? 5 வயசுல நினைக்கலையா? 18 வயசுல நினைக்கலையா? 20 வயசுல நினைக்கலையா? இப்ப கிழவரா இருக்கும்போது நினைக்கலையா? என்ன விளையாட்டு பண்றீங்க? என்ன பெண்கள் சமுதாயத்தை நாங்க வெகுண்டு எழுந்தால் காடு அதிரும், தாங்காது, நாடு தாங்காது. நாங்க எல்லாரும் ரெஸ்ட்ரெயின்ட்டோட, ஏதோ உளறுகிறவர்கள் உளரட்டும், நம்ம மேல தூக்கி, நம்ம மேல கல்ல தூக்கி அடிக்கிறவர்கள் அடிக்கட்டும். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு சைடுல சப்போர்ட்டிவா எத்தனையோ அழகான ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த அருவருப்பான இந்த வேர்டை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன்னா அருவருப்பா தான் இருக்கு. இப்படி பேச்சை கேட்கும்போது, இப்படி ஆண்களை பார்க்கும்போது, அவங்கள சப்போர்ட் பண்ணி நீ எப்படி சொல்லலாம் இப்படி அப்படின்னு சொல்ற ஆண்களை பார்க்கும்போது, அந்த பெண் எனக்கு இன்னும் தூய பெண்ணா தெரிகிறா, தூய பெண்ணா தெரிகிறா. இவங்க மனசுல எல்லாம் அழுக்கை வைத்து கொண்டு சமுதாயத்தில் இவங்களை பார்த்தாலே நம்ம எப்படி தெரியும், எப்படி இவங்களை நம்ம இதுதான் மனசுல நிற்கும். எல்லார் மனசுலயும் இவருடைய டர்ட்டினஸும் அவரை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் நாங்க லீகலா நடவடிக்கை எடுப்போம். நாங்க தெருவில் இறங்கி நிறைய எங்கள் பெண்கள் போராடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவங்களை வேரோடு எடுக்கணும். எங்களை போற்றி போற்றி வளர்த்து கொண்டு வந்தாங்க. நீ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, அம்மா நீ ஆடுவோமே, பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த பெண்கள், சுதந்திரம் அடைந்த பெண்களை எங்களை ஊட்டி வளர்த்து, எங்களை போஷித்து வளர்த்து, பொலிட்டிக்கலா நீ ஆக்டிவாரு, நீ பொலிட்டிக்கலா டிசிஷன் மேக்கிங்க்கு வா அப்படின்ட்டு எங்க பின்னால நிக்கிற என் கணவரை, என் மகனை, எங்களை சுத்தி நிக்கிற அந்த தாவைக்கால உள்ள அந்த ஆண்களை எங்களுக்கு கடவுளா போற்ற தோணுது. இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போதுதான் அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியுது. ஓகே, எங்களை அவர் ஒரு வகையிலும் இழிவுபடுத்தல, தன்னை இழிவுபடுத்தி கொண்டார். தாவேக்கா பெண் தொண்டர்களை பொன்ராஜ் இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசிட்டாரு, நீங்க இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறீங்க, கோவப்படுறீங்க, உங்களோட கோபம் நியாயம்தான். ஆனால் தாவேக்காவில இருந்து வெளியில போன வைஷ்ணவியா இருக்கட்டும், அஜிதாவா இருக்கட்டும், நாச்சியார், ரஞ்சனா நாச்சியார், இவங்களை பத்தினா தாவேக்கா ஆண் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆபாச வார்த்தைகள் அர்ச்சனை பண்றாங்கிற குற்றச்சாட்டை ரஞ்சனா நாச்சியார் நேற்று கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது சரியா? ஒரு உமன் பொலிட்டிஷியனா இது எப்படி பார்க்க? அதாவது உணர்ச்சிகள் கண்ட்ரோலா இருக்கணும், எமோஷன்ஸ் கண்ட்ரோலா இருக்கணும். ஆனாலும் சில தவறுகளை பார்க்கும்போது உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்படும். இதான் அஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் நான் சொல்றது. இமோஷனல் ஸ்விங் ஆகும், மூட் டிசார்டர் வரும், பைபோலார் ஆகும். ஏன்? சின்ன ட்ரிகர் தான், சின்ன ட்ரிகர். அதனால தான் நாங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கோம். இந்த ட்ரிகர் பெருசா வரக்கூடாது. தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு போ அப்படிங்கிறது தான் எங்களுடையது. உன் நோக்கம் வேற. உன்னுடைய ஒவ்வொரு பெண்களும் பெரிய பெரிய லீடர்ஸா வரணும், அதுதான் எங்க கட்சியுடைய நோக்கம். எல்லாரும் இந்த நாட்டை ஆளணும். நாங்க ஃப்ரெஷ் அண்ட் யங். ஆனாலும் 30 வருஷம் அந்த நற்பணி மன்றங்கள் விஜயுடைய ரசிகர்களை ஆர்கனைஸ் பண்ணி அழகா கொண்டு வந்து அவங்களை இப்போ பெரிய தலைவர்களாக பார்க்க போகிற அந்த தருணம் மிகவும் நெருங்கி விட்டது. இவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இத ஒரு கணவர்கிட்ட இப்படி சொல்லி இருந்தா, ஒரு பெண் இப்படி இருக்காளே, அந்த வார்த்தையை சொல்ல வாய் கூசுகிறது. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. தே ஆர் ஆல்சோ ஒர்க்கர்ஸ், மேபி தே ஆர் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். செக்ஸ் இல்லைன்னா நீ எங்க? உங்க அம்மா அப்பா பண்ண செக்ஸ் பரிசுத்தமாகப்படுது இல்ல? இல்லைன்னா எங்க? நீ எப்படி இந்த நாட்டுல பிறந்துட்டு, இந்த நாட்டு குடிமகன் சொல்லிக்கிட்டு நீ அதுக்கு ஒரு டர்ட்டி டைமென்ஷன் கொடுப்ப. எல்லாம் பல பல டைமென்ஷன் தான். இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட், எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. உன் மனசு எப்படிப்பட்ட மனசு, அது அதை டர்ட்டியா பார்க்கும், அசிங்கமா பார்க்கும், அருவருப்பா பார்க்கும். இது நீ என்ன கண்ணாடி போட்டு பாக்குற? நீயும் கண்ணில் அணிந்திருக்கிற கண்ணாடி அது தீய கண்ணாடியா? எல்லாம் உனக்கு தீயவங்களா தான் தெரிவாங்க. ஏன் மதர் தெரேசாவை தூற்றுறவங்க இருக்காங்கல்ல. சோ உணர்ச்சியுடைய பிரவாகத்தை நாங்க அடக்கி, எங்களுடைய ஆண்கள் அடக்கி, எங்களுடைய ஆண்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்.
அவங்க அடக்கி அவங்க. ஆனா விஜய் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல தாவேக தொண்டர்களை. நீ கீழே இறங்கி வா அப்பதான் உனக்கு முத்தம் தருவன்னு சொல்றாரே தவிர அவங்களை நெறிப்படுத்தினா நீ சரியா ஆயிட்டான்னு அவங்க முத்தம் தரேன், உங்க எல்லாருக்கும் நான் முத்தம் தரேன் அப்படின்னு கூட அதை பாசிட்டிவிட்டியா கொண்டு போயிருக்கலாம். ஆமா, ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல விஜய் முன்னெடுக்க? அதாவது இதுல நீங்க முத்தத்தை எந்த மாதிரி உருவகப்படுத்துகிறீர்கள் தெரியும். அன்பின் வெளிப்பாடா? அன்பின் வெளிப்பாடு. அன்பால ஏன் தாவேக தொண்டர்களை விஜயனால கட்டி போட முடியல? ஏன் கட்டி போட்டிருக்காரு? இல்லன்னா அந்த நாடு தாங்கி இருக்குமா? பெரிய பெரிய கலவரங்கள் வந்திருக்கும். பெண்களே தெருல இறங்கி அடி கொண்டிருப்பாங்க. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எங்கேயாவது அவரை ஒழிச்சு வச்சிருக்கணும். ஐ திங்க் ஹீஸ் அப்படிதான் எங்கேயோ ஹைடிங்ல தான் இருக்கிறாரு. இல்லைன்னா அடி வாங்கியிருக்கணும். தெருவில் இறங்குனாருன்னா அடி சாத்திடுவாங்க. ஓகே, எங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க பெண்களால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கமா? ஆனால் இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, எங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுடைய எல்லா இன்ட்ரெஸ்டையும் பாதுகாத்துக் கொள்கிற ஒரு தலைவர். கரெக்டா செஞ்சார். அவர் அப்படியே அம்மா அடக்கி அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் ஆதவர்ஜனா பேசுன மாதிரி பேசி என்ன பேசினாரு? எங்களாலே முடியும், நாங்களும் எங்களால திருப்பி அடிக்க முடியும், ஆனா அதெல்லாம் வேண்டாம், நாங்க அமைதியா இருக்கோம். ஆஃப்கோர்ஸ் கரெக்டா சொல்லியிருக்காரு, கரெக்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. பெண் இனத்தின் மேல் பெண் இனம் ஒரு தலைவருக்கு அடியில தொண்டர்களாக கிளம்பி நாங்களும் சட்டம் செய்வோம் அப்படின்ட்டு பாரதி கண்ட அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எத்தனையோ பேர் எங்களுக்கு இருக்காங்க. எங்க பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்கிறாரு. தனது மக்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க சகோதரர்களை எங்களோடு கூட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தும் போது பொங்கி எழுந்த நாட்டுடைய சட்டமே அவர் எழுதுனது. அவ்வளோ மென்டல் பவர், அவ்வளோ எல்லாரும் பார்த்து வியந்த கையெடுத்து கும்பிடுகிற அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்க சிம்பல்ஸ். சோ அவங்களதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவங்க சொல்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க சலனப்பட மாட்டோம். அதோட நாங்க ஸ்ட்ராங், அவரோட நாங்க 100 மடங்கு ஸ்ட்ராங். ஆனா சீமான் இன்னைக்கு முக்கியமான குற்றச்சாட்டை ஒட்டுமொத்த தாவேகா மீது விஜய் மீது வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை பத்தி பேசினாங்க, சிவகார்த்தியின் குழந்தைய பத்தி பேசினாங்க, அஜித் குழந்தை, அஜித்தோட மனைவி நடிகை ஷாலினி அவங்கள பத்தி எல்லாம் பேசினாங்க. அதுக்கெல்லாம் விஜய் ஏன் வெளியில தொண்டர்ல கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அவர் ஒரு தலைவன், அவர் ஒரு ஸ்டார், அவர் அழகா கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய தளபதிகள் நல்லா எல்லா இடத்துலயும். விஜய் ஒரு ஸ்டார், அவருடைய தளபதிகள் இருக்காங்க. அவங்களுடைய தளபதிகள், அவங்களுடைய பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க. அதனாலதான் இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகல. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு ஒரு ரியாக்ஷன் நாங்க கொடுக்கல. நான் ரியாக்ஷனும் இப்ப நான் கொடுக்கல. அது எதுக்கு அதுக்கு போய் ஒரு பேட் ஒரு டர்ட்டி விஷயத்தை நம்ம ரியாக்ட் பண்ணணும்? சாக்கடையில கல்ல தூக்கி வீசினா சாக்கடை நம்ம மேல தெரிக்கதான் செய்யும். ஆனாலும் ஒரு சிலர் உணவு உணர்ச்சி பிரவாகத்தினா நீங்க டீஸ் பண்றீங்க, அவங்கள தூண்டி விடுறீங்க. அப்போ அவங்க உணவு இதுல ஏதாவது சொல்றாங்க. சோ நீங்க அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீங்க செய்யற 1000 விஷயத்த ஒழுங்கிட்டு இங்க வா, உன் கண்ணுல ஒரு துரும்பு இருக்கு, நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க கண்ணுல பெரிய பெரிய துரும்புகள் இருக்கு, நீங்களே ஒரு பெரிய டர்ட்டி விஷயம்தான். சோ நாங்க எல்லாரும் வெல் கண்ட்ரோல்டா இருக்கோம். இன்னும் நிறைய பெண்கள் வருவோம். இன்னும் ஆனந்தமாக நாங்க எங்க தலைவரை விஜய் அவர்களை நாங்கள் பின்பற்றுவோம். ஹி இஸ் a ஸ்டார், ஹி இஸ் அட்ராக்டிங். பொசுக்கி எடுத்துடலாம் அவங்கள. ஸ்டார் பொசுக்கி எடுக்கும். எங்க தலைவர்கள் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் a dirty thing, ignore it அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க போறோம். விஜய் பெரிய ஸ்டார், விஜய்க்கு பிரச்சனை பண்ணவே நேரம் இல்ல. விஜய் பொன்ராஜை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதோட ஸ்டாப்பா இருக்கலாமே, ஏன் ஒரு படி கீழே இறங்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அது படி இறங்கி போறது இல்லையே, அது படி ஏறி போறது. அப்படி பண்றதுனால தாவேகா நாங்க நிம்மதி எடுத்துட்டோம்ல, என் மனசு நிம்மதி ஆயிடுச்சுல. நான் விஜய் கட்சி தான், விஜய் ஃபாலோவர் தான். அரசியல் விமர்சகர்கள் இததான் கேட்கிறாங்க. அது அவங்க தாவேகா தொண்டர்களும் சமூக வலைதளங்கள் ஆபாச அர்ச்சனையையும் இப்ப வெளியில பேச மாதிரி ஆயிருது. இது தாவேகாக்கு நெகட்டிவிட்டி தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியே அவங்க கிரியேட் பண்றாங்க, டீஸ் பண்ணி எங்களை மனதை காயப்படுத்தி எங்களை கொதிக்க வைத்து அதுல உங்க லாபம் பார்க்கலாமான்னு பாக்குறாங்க. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி, டர்ட்டி ஸ்ட்ராட்டஜி. எங்களை அசிங்கப்படுத்தி
எங்களை அசிங்கப்படுத்தி அதுல லாபம் அடையலாமா? அப்போ ஒரு பெரிய ஒரு அன்ரெஸ்ட் கொண்டு வரலாமா? ஒரு எல்லாரையும் பொங்க வச்சு ஈஸியா சொல்லலாமே எல்லா இடத்துலயும் நீங்க பண்ணுங்க, பொங்கி வாங்க, போராட்டம் பண்ணுங்க. அந்த டர்ட்டி பொலிட்டிக்கல் கெயின்ஸ் எங்களுக்கு வேண்டாம். நாங்க யாருன்னு தெரியும். எங்களுடைய தூய்மை பத்தி கவலைப்பட வேண்டியது யாரு? அந்த பெண்ணோட க்ளோஸா இருக்கவங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கிளா இருக்கவங்க, அந்த பெண்களை காப்பாற்றி ஒரு கணவராக. இப்ப நானும் தான் விஜய் கட்சி. என்னைய சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்? டர்ட்டி பத்தி கவலைப்படாத. ஒன்ஸ் யூ பிகம் பவர்ஃபுல், நீ நிறைய எனிமீஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க. எங்களுக்கு எனிமீஸ் தான் வருவாங்க. பொலிட்டிக்கலா ஒரு பெண் முன்னேறி வருவது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய எல்லாரையும் மறந்து சமுதாயத்து குழந்தைகளை ஒரு குழந்தைகளா பார்த்து, யாருமற்ற ஆதரவு இல்லாமல் இருக்கிற பெண்களை வா அப்படின்னு சொல்லி அணைத்து கொண்டு, நான் நிக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா, நீ பொலிட்டிக்கல்ல போய் கெயின் பண்ணு, நான் நிக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா. என் மகன், என் கணவர், என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், இவங்க தான் எங்களுக்கு இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா. எங்க தலைவர்கள், எங்களுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னுடைய தலைவர் நான் கொண்டாடுகிறேன், நான் மகிழ்ந்து துள்ளுகிறேன். சோ எங்களை அவருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சட்டம் அதுடைய ரூல், அதுடைய கோர்ஸ் எடுக்கும், அதுடைய கடமையை சட்டம் நிறைவேற்றும். நீங்க யாரும் படாதீங்க, கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸ். உங்க டியூட்டி, உங்க கடமையில நீங்க கரெக்டா இருங்க. எஸ், வி ஃபாலோ அவர் லீடர். பொண்டாச்சு பேசின இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்துல தாவேகாவுடைய பெண் தொண்டர்களா நீங்க இப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க? நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு இருக்கு கிளியர் கைடன்ஸ் இருக்கு, கிளியர் ரூல்ஸ் இருக்கு. நான் இப்படி எங்கேயும் பார்க்கல. எங்க தலைவர் அறிவிப்பார், ஆனால் என்ன கிளியர் கைடன்ஸ். சாதாரண விஜய பார்த்து சாதாரண ரசிகர்களா வந்தவங்களை இவ்வளவு பவர்ஃபுல்லாக்கி இருக்காங்க. ஐ எம் அமேஸ்ட். ஒரு உணர்ச்சிக்கு அவங்களுக்கு அவர் மேல ஒரு ஆசை வந்துருது. உங்களுக்கும் தான் ஆசை வரும். ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை வரும் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஆசை வரும். இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் தவறு இல்லையே. இது யாரு தவறுன்னு சொல்ல முடியும்? யாரு தவறு என்று சொல்ல முடியும்? ஓகே, சோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்த்து அழகா வந்ததுதான் நம்ம கல்ச்சர். இந்த இந்தியா தீபக கற்பத்தில் அழகான உருவாகின மனப்பான்மைகள். சவுத்துல போய் பாருங்க, ஒவ்வொரு அம்மனையும் பாருங்க, ஒரு தீ ஆளு மேல ஏறி நின்று கத்தியால குத்தி ரத்தம் சொட்ட வாய் இருக்கும். இது நாங்க பண்ண முடியாதா? இதுதானே எங்களுக்கு கடவுளா நாங்க கொண்டு வந்திருக்கோம், சமுதாயம் கொண்டு வந்திருக்குது. இதை எங்களால பண்ண முடியாதா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எங்க தலைவர் பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். எங்க புருஷன், எங்க பிள்ளைகள் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களை ஊக்குவிக்கிறாங்க, எங்களுக்கு பின்னால அரணா நிக்காங்க. நாங்க போய் சாதிப்போம். நாங்க போய் சாதித்து இந்த தீய சக்திகள் எல்லாம், இவங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டாடுறவங்களை எல்லாம் அப்படி நாசூக்கா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சமுதாயத்தில். நாளைக்கு பொன்ராஜ் பொண்ணு பொலிட்டீஷியன் வருவாளா? பொன்ராஜ் பொன் அப்படிங்கிறது நான் அந்த பொண்ணு சொல்லல. ஐ ரெஸ்பெக்ட் ஹர், ஷீ இஸ் மை சைல்ட் ஆல்சோ. பட் அவர் சிம்பிள் ஆக்கிட்டார். அவர் இப்படி அருவருப்பா வாயை திறந்து ஒரு சிம்பிள், எஸ், பிகம் அ சிம்பிள், டர்ட்டி சிம்பிள். அன்பார்ச்சுனேட்லி ஓகே, அவருடைய படிப்பு, அவருடைய இது எல்லாம் போயிடுச்சு. ஓகே, சோ அவரை மதித்த ஒரு பெண் நான். ஆனால் இப்படி ஒரு டர்ட்டி ஸ்லிப் ஆஃப் த டங், அல்லது இது ஸ்லிப் ஆஃப் த டங் இல்ல, ஸ்லிப் ஆஃப் த டங் வேற. இது மனசு ஆழத்தில் இருந்து ஒரு சமுதாயத்தை, தன் பாதியை தானே, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு கூட சொல்லலாம், பாடிக்கு டேர்ன் ஆகிறது. சோ ஒரு சமுதாயத்தில் பாதியாக இருக்கிற, இப்ப என்ன சொல்றாங்க, மசோதா நிறைவேற்ற சொல்றாங்க, விமன் பாப்புலேஷன் பாதியா இருக்காங்க, விமன் ரெப்ரசன்டேஷன் 33% இல்ல 50% வேணும். ஐயா நான் சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. இந்த நேரத்தில் எங்க கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ஒரு பச்சை பிள்ளைய பராமரிக்கிற வேலையை விட்டு வீட்டுல சோறு பொங்கி எல்லோருக்கும் கொடுக்கிற கணவனை வணங்கி
அந்த கணவருடைய சப்போர்ட்ல எந்த பெண் அரசியல்ல இருக்க பெண் கணவருடைய சப்போர்ட் இல்லாம இருக்காங்க? எல்லாரும் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. நாங்க சப்போர்ட் இல்லாம வர முடியுமா? எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய கணவன், எங்களுடைய ஆண் மகன்கள், எங்களுடைய மருமகன்கள், எங்களுடைய சம்பந்தக்காரங்க, எல்லா ஆண்களும் சேர்ந்து ஏய் பண்ணு பண்ணு ஓடு ஓடு தைரியம் சொல்லி எங்களை வளர்த்து விதவை தாயாகிய என்னுடைய அம்மா முதல் கொண்டு என்னைய வளர்த்து இந்த எதிர்ப்பெல்லாம் நாங்க இப்பதான் பாக்குறோமா? நான் காலேஜ்ல ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும் போதே பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தூசி அருவறுப்பு, தூசி ஆய் சொல்லி அப்படி தட்டி விட்டு எங்க தலைவர் எங்களுக்காக ஆக்ட் பண்ணுவாங்க. எங்க கட்சியில உள்ள ஆண்கள் எங்களை பாதுகாப்பாங்க. ஓகே, நாங்க வீக்கர் செக்ஸ் தான். எங்களை நீங்க அடிக்கலாம், 60 வயசு மூதாட்டிய நீங்க கொல்லலாம், கற்பழிக்கலாம், 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு அறிவில்லை. அழகான ஒரு இளம் பெண், 10ஆம் கிளாஸ்ல டாப்பரா இருந்த ஒரு பெண்ணை நீங்க உங்களுடைய காம இச்சைக்கும் உங்களுடைய கஞ்சா அடிக்ஷனுக்கும் நீங்க உட்படுத்தி ஒரு மனிதனை மிருகமாக்கலாம். தூத்துக்குடி சம்பவம். மனுஷனை மிருகமாக்குறாங்க. மனுஷனுக்குள்ள கடவுளும் உண்டு, மிருகமும் உண்டு. போதைய கொடுத்து போதை பிடியில தமிழ்நாடே சிக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால பாக்குற ஒண்ணு, ஒரு பெண் ஹஸ்பண்ட் குடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். அந்த பெண்ணை வேலைக்கு கேட்டா, சரி அப்போ என்னால வேலை கொடுக்க முடியல, சரின்னு சொல்லி தேடி செல்லும் போது இந்த பெண்ணும் போதையில, இளம் பெண், இளம் தாய். சோ எதை நோக்கி நீங்க ஓடுறீங்க? எதை நோக்கி இது பண்றீங்க? இப்படி பெண்களை இழிவுபடுத்தி நீங்க ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் தான் பண்றீங்க. நீங்க 2 பிள்ளைய ஒண்ணும் பண்ணல, 2 பிள்ளைய பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு அது நினைக்கல. அது உங்க டார்கெட் இல்ல. நீங்க டிவிகே கட்சியில உள்ள என்னை போன்ற பெண்களை இழிவுபடுத்தலாம்னு நினைக்கிறீங்க. நாங்கெல்லாம் சன் ஸ்டார், தீ, நாங்க ஃபயர், நாங்க எரிச்சிருவோம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. மகா பராசக்திகள் நாங்க. வந்து பாருங்க. பொன்ராஜ் பத்த வைச்ச நெருப்பு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ அணைக்கப்பட வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசினாலும் கூட சக ஆண்கள் அந்த பெண்ணை பாதுகாக்கிறார்கள். வைக்கல, அவரு நெருப்பெல்லாம் பத்த வைக்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா இந்த டர்ட்டி வேர்ட்ஸ் பெரிய நெருப்பாயிருமா சி அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க கடந்து போய் விடுவோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசினாலும் சக ஆண்கள் அந்த பெண்ணை பாதுகாக்க முன் வருகிறார்கள். தாவேக்கா அதுதான் எங்க புரிஞ்சுக்கிறோம், எங்க சந்தோஷம். அதுதான் எங்க கான்ட்ராஸ்ட். இப்படிப்பட்ட டர்ட்டி பீப்புள், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சொல்லிக்கிட்டு நாங்க வாழ்க்கையில பெரிய ஆட்களுக்கு நாங்க படிச்சிருக்கோம், நாங்க பெரிய ஆட்கள், சமுதாயத்துல மதிப்பு மிக்கவர்கள் சொல்லிட்டு தங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த சாக்கடையை வெளியே காட்டுறாங்க. அது எங்களை ஒண்ணும் செய்யாது, எங்கள் பெண்களை ஒன்னும் செய்யாது. எங்களை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தும், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நாங்க கரெக்டா, எங்களுக்கு கரெக்டா கைடன்ஸ் இருக்கு, கரெக்ட் வழிமுறைகள் இருக்கு. ஐம் சோ ஹாப்பி அபவுட் தட். எங்களை கைட் பண்ணி கொண்டு வரதுக்கு, அரணா நிக்கிறதுக்கு ஒரு அழகான ஆண்கள் கூட்டம் இருக்கிறது. எங்க தலைவரை ஃபாலோ பண்ணி நாங்க கரெக்டா வருவோம். இல்ல நானே போய் கேஸ் ஃபைல் பண்ணணும் தான் இருந்தேன். நான் இப்போ சமுதாயத்துக்கு வந்துட்டேன். நான் என்னுடைய பர்சனல் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். தைரியமா சொல்லலாம், நான் ஒரு பெண்ணா படித்தேன், வேலை பார்த்தேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். எங்க சம்பந்தக்காரங்க எல்லாம் கூட இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் அரணா நிக்காங்க. என்னுடைய ஆண் மக்கள் அப்படி எங்களை சப்போர்ட் பண்ணி போ சியர் பண்ணி எங்களை கொண்டு வராங்க. ஸோ நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த கட்சியில உள்ள ஒவ்வொரு பெண் ஆட்களுக்கும். ஸோ கோபத்துல ஏதாவது சொல்லி இருக்கலாம், பரவசத்துல ஏதாவது சொல்லி இருக்கலாம், அன்புல சொல்லி இருக்கலாம். ஸோ ஒரு தாத்தா ஒரு சின்ன குழந்தைய பார்த்து ஏய் தாத்தாவை கெட்டிக்கிறியான்னு கேட்கலாம், சகஜம். உடனே அந்த தாத்தாவை என்ன அசிங்கம் பண்றேன்னு சொல்ல போறாங்களா? கெட்டி தூக்கி போட்டு பிடிக்கும் போது ஆனந்த கொண்டாடும் போது பைபிள்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நிர்வாணமாக டான்ஸ் ஆடி வந்தார். யாரு? கிங் டேவிட். ஜீசஸ் அவர் வழியில தான் பிறந்தார். அவர் நிர்வாணமா தான் டான்ஸ் ஆடினார். எதுவும் சொன்னாங்களா? புரிந்து கொண்டார்கள். இந்த பெண்கள் பேசுறத இன்னசென்ட்
எளிய பெண்கள், அவங்களுடைய அன்பு தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய விஜய்க்கு கொடுக்கக்கூடியது பெரிய பெரிய பணம் வேண்டாம், இந்த அன்பு போதும். அதுல அப்படியே மேல வந்துருவோம். கடலை கடைந்தால் அமுதம் மேல வருது இல்ல, அதே மாதிரி அதே ஃபோர்ஸ்ல நாங்க மேல வந்துருவோம். ஒரு உமன் பொலிட்டிஷியனா நிறைய சமூக கோபங்களை முன் வச்சிருக்கீங்க. பொன்ராஜ் பேசின இந்த விஷயங்கள் தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. எப்படிப்பட்ட விஷயங்களை எதிரொலிக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி வேணன்.